ஹவுஸ் ஆஃப் ஆத்யா. ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்காக நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸ் இந்த சேனலில் நாங்கள் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆரோக்கியமான கவுனி அரிசி கஞ்சி. ஸோ கவுனி அரிசி பொதுவாக இப்போல்லாம் மார்க்கெட்டில் ஈஸியாக கிடைக்குது. ஆனால் அதில் என்னென்ன ரெசிபீஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது ரொம்ப ஈஸியாக குவிக்காக செஞ்சிடலாம். பொதுவாக டயபெட்டிஸாக இருக்கவங்களும் இதை சாப்பிட்லாம். வெயிட் லாஸில் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, டேஸ்டியாகவும் இருக்குங்க. வாங்க எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இந்த கவுனி அரிசி கஞ்சி செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு இப்போ நீங்கள் பார்க்கலாம். இது வந்து கருப்பு கவுனி அரிசி. நான் கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன் இன்றைக்கி. சிகப்பு கவுனி அரிசி கூட மார்க்கெட்டில் கிடைக்கிது. நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கருப்பு கவுனி அரிசியில் ஆன்டி ஆக்சிடென்ட் ஜாஸ்தி இருக்குது. ஏன்னா இந்த கலர் வந்து ஆந்தோசயானின் ஒரு ஃப்ளேவனாய்டுனால கிடைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இதில் ப்ரோட்டீன், ஃபைபர் இதெல்லாமே நிறைய இருக்குது இந்த அரிசியில். அப்புறம் பூண்டு ஒரு 10 பல் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். பூண்டு நிறைய போட போட உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும் இந்த கஞ்சி. இது தேங்காய் பால், நல்ல கெட்டியான தேங்காய் பால் 1லேருந்து 1.5 கப் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், இந்த 2 தான் ஸ்பைசஸ்ஸு. அப்புறம் இந்து உப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கவுனி அரிசியை நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு ரவை மாதிரி இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சுக்க போகிறோம். ஸோ கவுனி அரிசி நல்லா வாஷ் பண்ணும்போது இதில் இருக்க தூசி எல்லாமே போயிடும். இதில் வந்து ஃபைபர் கண்டென்ட் நிறையா இருக்கிறனாலையும் கிளைசிமிக் இண்டெக்ஸும் இது ரொம்ப கம்மி. அதனால தான் டயபெட்டிக் பீப்புளெலாம் இதை தாராளமாக சாப்பிட்லான்னு சொல்கிறோம். சுகர் நல்லா உங்களுக்கு கண்ட்ரோல்லே இருக்கணும்னா ரெகுலராகவே இது ஒரு வீக்லி 3 to 4 டேஸ் இந்த கவுனி அரிசி ஏதோ ஒரு ஃபார்மில் நீங்கள் சாப்பிட்டுட்டே வரலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் இந்த நார்ச்சத்து இருக்கிறனால. கேன்சர் காசிங் செல்ஸை கூட இது டெஸ்ட்ராய் பண்ணும் இந்த கவுனி அரிசி. ஸோ அதனால் இது அரிசியை நம்ம ரெகுலராக சின்ன குழந்தைகளுக்கும் இதை கொடுக்கலாம். இந்த மாதிரி கஞ்சியெல்லாம் பாருங்கள். இப்போ இதை கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இது கொஞ்சமாக தண்ணி விட்டு ரவை மாதிரி அரைச்சிக்கலாம். இதை சாதாரணமாக கவுனி அரிசி வந்து நல்லா ஊற வைக்கணும். ஓவர் நைட் ஊற வச்சா தான் நல்லா வேகும். பட் இந்த மாதிரி கஞ்சியாக செய்கிறக்கு இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே நீங்கள் குக் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு உடஞ்சிரும். உடஞ்சதுக்கப்புறமா இப்போ கொஞ்சம் தண்ணி ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா போதும். நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் குக்கிங்கை. பாருங்கள், இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு ஊறி இருக்கும். இது உடச்சி ஊறுறதுனால உங்களுக்கு சீக்கிரமாகவே குக் ஆயிரும். இப்போ இதை நான் வந்து ஒரு குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நான் வந்து இப்போ 1 கப் ரைஸ் எடுத்துருக்கிறேன். 1 கப் அரிசி, அரை கப் அரிசி எடுத்தோம். ஸோ அரை கப் அரிசிக்கு வந்து 3 கப் தண்ணி விடுறேன். அதாவது 1:6 ரேஷியோ. 1 கப் அரிசி எடுத்திங்கன்னா நீங்கள் 6 கப் தண்ணி விடணும். இது அரை கப் எடுத்துருக்கறனால 3 கப் எடுக்கணும். ஸோ 3 கப் தண்ணி இதில் நான் சேர்த்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக பர்பிள் கலரில் வந்திருக்கு இந்த அரிசி. இது அவ்வளோ நல்லாயிருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த டிஷ்ஷு பார்க்குறதுக்கும். ஜீரகம் நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயமும் போட்டுக்கலாம். ஸோ இது போட்டுட்டு பூண்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப குவிக்காக செஞ்சிடலாம். பெஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இது. ரொம்ப மைல்டாக 1 கப் நீங்கள் சாப்பிட்டுட்டு போனீங்கனாலே நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். இது ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அடுத்த பேட்டர்ன் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன். இது குக் ஆயிடுச்சு. இது வந்து நான் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 6 விசில் வைங்க, வெந்துடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா போதும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மசிச்சு பாருங்கள், நல்லா குக் ஆகிருக்கு. பொதுவாக இந்த ரைஸ் வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாகவும் இருக்கும். நல்லா பிசுப்பாக இருக்கும் இந்த ரைஸு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா உங்களுக்கு தேங்காய் பால்லாம் விட்டோன்னா கலரும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அரை கப் அரிசி போட்டு செஞ்சிங்கன்னா தாராளமாக 3 பேர் சாப்பிட்லாம். வீட்டில் நீங்கள் 3 பேர் இருக்கவங்களுக்கு 1/2 கப் ரைஸ் இருந்தாலே போதும். அதுவும் இல்லாமல் இது ஸ்டிக்கியாக இருக்கும். நிறைய நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் இருக்கிறனால உங்களுக்கு ரொம்ப ஹெவியாகவும் இருக்குது. கொஞ்சோண்டு சாப்பிட்டிங்கனாலே போதும். நிறைய சாப்பிட்ணுன்னு கூட அவசியம் இல்லை. பாருங்கள், தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் நல்ல ஒரு கிரேப் கலரில் வந்திருக்கு இந்த கவுனி அரிசி கஞ்சி. ரொம்ப மணமாகவும் இருக்கும். ஏன்னா பூண்டு, ஜீரகம் எல்லாம் போட்டிருக்கறனால எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள்.